இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஒருநாள் போட்டி அடிலைட் ஓவல் மைதானத்தில் பரபரப்பாக நடைபெற்றது. 3 போட்டிகள் கொண்ட இந்தத் தொடரில் இந்திய அணிக்கு இது ஒரு முக்கியமான வெற்றி பெற வேண்டிய ஆட்டம். முதல் ஒருநாள் போட்டியில் வெறும் 8 ரன்களில் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்த ரோஹித் சர்மா மீது அனைவரின் பார்வையும் இருந்தது. ஆனால் ஹிட்மேன் ரோஹித் சர்மா தனது ரசிகர்களை ஒருபோதும் ஏமாற்றுவதில்லை. முதல் போட்டியின் மோசமான ஃபார்மை தகர்த்து அடிலைடில் ஒரு அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். தனது 59வது ஒருநாள் அரை சதத்தை எட்டி இந்திய அணிக்கு வலுவான அடித்தளத்தை அமைத்தார். இந்த அற்புதமான இன்னிங்ஸின் போது ரோஹித் சர்மா ஒரு மாபெரும் சாதனையை படைத்தார். ஒரு நாள் கிரிக்கெட் வரலாற்றில் எந்த ஒரு ஆசிய வீரரும் செய்யாத ஒரு சாதனையை அவர் நிகழ்த்திக் காட்டினார். இது இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு பெரும் கொண்டாட்டத்தை அளித்துள்ளது. ஆட்டத்தின் தொடக்கத்தில் சற்று நிதானமாக விளையாடிய ரோஹித் சர்மா பின்னர் தனது வழக்கமான அதிரடி ஆட்டத்திற்கு மாறினார். குறிப்பாக மிட்செல் ஓவன் வீசிய ஓவரில் அவரது ஆட்டம் உச்சத்தை அடைந்தது. அந்த ஓவரில் ரோஹித் 2 சிக்சர்களை விளாசினார். இந்த 2 சிக்சர்களும் அவரது ட்ரேட்மார்க் ஃபுல் ஷாட் மூலம் அடிக்கப்பட்டவை. இந்த சிக்சர்களுடன் ரோஹித் சர்மா ஒருநாள் கிரிக்கெட்டில் சீனா நாடுகளில் தென் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா 150 சிக்சர்களை அடித்த முதல் ஆசிய பேட்ஸ்மேன் என்ற வரலாற்றுச் சாதனையை படைத்தார். இது ஒரு நம்ப முடியாத மைல்கல். இந்தச் சாதனை எவ்வளவு பெரியது என்பதை புரிந்து கொள்ள மற்ற ஆசிய வீரர்களின் புள்ளி விவரங்களை பார்ப்போம். ரோஹித் சர்மா 150 சிக்சர்களுடன் முதலிடத்தில் உள்ளார். அவருக்கு அடுத்தபடியாக இலங்கை ஜாம்பவான் சனத் ஜெயசூர்யா 113 சிக்சர்களுடன் இரண்டாவது இடத்தில் இருக்கிறார். பாகிஸ்தானின் அதிரடி வீரர் ஷாஹித் அப்ரிடி 103 சிக்சர்களுடன் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளார். இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் எம்.எஸ். டோனி மற்றும் விராட் கோலி இருவரும் தலா 83 சிக்சர்களுடன் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளனர். இந்த புள்ளி விவரங்கள் ரோஹித்தின் சாதனையின் மகத்துவத்தை உணர்த்துகின்றன. ரோஹித் சர்மா தனது அற்புதமான இன்னிங்ஸை 73 ரன்களில் முடித்துக் கொண்டார். மிட்செல் ஸ்டார்க் வீசிய பந்தை ஷார்ட் தேர்ட் மேனில் நின்றிருந்த ஜோஷ் ஹேசில்வுட் கைகளில் நேராக அடிக்க அவர் ஆட்டமிழந்தார். இருப்பினும் அவர் விட்டுச் சென்ற சாதனைகள் என்றும் நிலைத்து நிற்கும். இந்த தொடரின் இரண்டாவது ஒருநாள் போட்டியில் ரோஹித் சர்மா தனது முதல் பவுண்டரியை அடித்தபோது மற்றொரு மாபெரும் சாதனையை படைத்தார். ஆஸ்திரேலிய மண்ணில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 1000 ரன்களை கடந்த முதல் இந்திய பேட்ஸ்மேன் என்ற பெருமையை பெற்றார். இது அவரது ஆஸ்திரேலிய மண்ணில் உள்ள ஆதிக்கத்தை காட்டுகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 4 அரை சதங்களையும் 2 சதங்களையும் ரோஹித் சர்மா அடித்துள்ளார். இது அவரது சிறப்பான ஆட்டத்திறனுக்கு ஒரு சான்றாகும். இந்த மைல்கல் அவரது பேட்டிங் திறமையின் மற்றொரு பரிமாணத்தை வெளிப்படுத்துகிறது. மேலும் ரோஹித் சர்மா 46 ரன்களை எட்டிய போது இந்திய கிரிக்கெட்டின் மற்றொரு ஜாம்பவானான சவுரவ் கங்குலியை முந்தினார். ஒரு நாள் கிரிக்கெட்டில் அதிக ரன்கள் குவித்த இந்திய வீரர்களில் கங்குலியை பின்னுக்கு தள்ளி 3வது இடத்தை பிடித்தார். இது அவரது நீண்ட கால கிரிக்கெட் பயணத்தின் ஒரு முக்கிய மைல்கல். தற்போது ரோஹித் சர்மா ஒருநாள் போட்டிகளில் 14,979 ரன்களுடன் இந்திய வீரர்களில் 3வது இடத்தில் உள்ளார். இந்தச் சாதனைகள் அனைத்தும் ரோஹித் சர்மாவின் அபாரமான திறமையையும் இந்திய கிரிக்கெட்டிற்கு அவர் ஆற்றி வரும் பங்களிப்பையும் எடுத்துக் காட்டுகின்றன. அவரது ஒவ்வொரு ஆட்டமும் ஒரு புதிய சாதனையை நோக்கி நகர்கிறது. ரோஹித் சர்மா ஒருநாள் கிரிக்கெட்டில் ஒரு உண்மையான ஜாம்பவான் என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளார். அவரது இந்த சாதனைகள் இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படும். ஹிட்மேன் ரோஹித் சர்மாவுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.